செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதாவது இப்போது பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியத்தில் நடைபெற்று வருகின்ற போருக்கு பகரமாக அல்லது மாற்றீடாக அல்லது மேலதிகமாக மேற்கு கரையையும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்போது இஸ்ரேல் இருக்கிறது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போ பகிரங்கமாக அறிவித்து விட்டார், தான் அதற்கு ஒருபோதும் விடுவதும் இல்லை, அப்படி ஒன்று நடக்காது, இனி போதும், யுத்தம் இனி தேவையில்லை, மேற்கு கரையில் இஸ்ரேலுக்கு கை வைக்க விடமாட்டேன் என்று தெளிவாகவே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே 80வது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வருடப்பூர்த்தி மற்றும் பொது அமர்விலை கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் ஜயீத் அவர்களுக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பை அவர் நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன நடந்தது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கின்றோம். வெளிவிவகார அமைச்சரை இஸ்ரேல் பிரதமர் சந்தித்த போது முகத்திற்கே நேரடியாக கூறியிருக்கிறார், நீங்கள் செய்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, முகத்திற்கே அறைந்தாற்போல் கூறியிருக்கிறார். அதாவது இதனை உடனடியாக நிறுத்துங்கள், இது சிவப்பு கோட்டை தாண்டுகின்ற ஒரு செயற்பாடு, நீங்கள் தொடர்ந்து இதை செய்தால் உங்களுக்கு எதிராக தடைகள் பிறப்பிக்க வேண்டி வரும் என்பது போன்ற சில முக்கியமான தகவல்களை அவர் தெரிவித்திருப்பதாக மிக முக்கியமான ஒரு அதிகாரி, அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னருக்கு தனிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒருவரை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திப்பு ஆரம்பித்த நேரத்திலிருந்தே அவர், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் மிகவுமே ஒரு ஆக்ரோஷமான நிலையிலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் ஒரு நிழற்படம் மாத்திரம் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. மேற்கு கரை என்பது பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் கீழ் வருகின்ற நிர்வாக பிரதேசம். அது 1967க்கு முன்பு இருந்த எல்லைக்குள் செல்ல வேண்டும் என்பது வேறொரு விடயம் என்றாலும் கூட அதன் போது கூட பல நிலங்கள் அங்கு இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டிருந்தன. மத்திய தரை போரை தொடர்ந்து அந்த நடவடிக்கை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் கூட பலஸ்தீன் அதிகார சபையின் எல்லைகளுக்குட்பட்ட முழுமையான பிரதேசம் அவர்களுடைய ஆளுகையில் இல்லை. எனவே பலஸ்தீன் அதிகார சபையின் அதிகாரத்திற்குட்பட்ட முழுமையான பிரதேசங்கள் அவர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டுமே தவிர மேற்கு கரையில் மீண்டும் ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்கப் போவதில்லை என்று பல நாடுகள் இப்போது தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் இவர்கள் இருவருடைய சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக இஸ்ரேலோடு வணிக தொடர்புகளை ஐக்கிய அரபு அமீரகம் பேணி வந்தது. இந்த நிலையில் தொடர் நடவடிக்கைகள் இடம்பெறுமாக இருந்தால் பல தடைகளை அவர்கள் விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அது வணிக ரீதியான தடைகள் என்பதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த எச்சரிக்கை நடவடிக்கையானது எவ்வளவு தூரம் இந்த நடவடிக்கையிலே தாக்கம் செலுத்தப் போகிறது என்பது தொடர்ந்து வரும் நாட்களில் இஸ்ரேல் எடுக்கப் போகிற நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த நடவடிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட அமெரிக்க ஜனாதிபதியை நேரடியாக தலையிட்டு அவர் நேரடியாக குறிப்பிட்டு விட்டார். ஆகவே அந்த நடவடிக்கை பெரும்பாலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்று எண்ண தோன்றுகிறது. இருந்தாலும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கையை யாராலும் நம்ப முடியாது என்பதால் அப்படி ஏதும் இடம்பெற்று விட்டது என்றால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும் இப்போதைய நேரத்திலே எங்களுக்கு புரிகிறது. ஆகவே தொடர்ந்து வரும் நடவடிக்கைகளை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இஸ்ரேலினுடைய நடவடிக்கை எப்படி இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பில் தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேயர்களே.